மாதவிளக்கை எதிர்நோக்கும் செங்கண்ணூர் பகவதி. தெய்வத்தை போற்றுவோரும் தெய்வத்தை தூற்றுபவரும் காலம் காலமாக வாழ்ந்து வருகின்றனர். ஆனால் தெய்வமோ தன் சக்தியை தொடர்ந்து உறுதி செய்து கொண்டே வருகின்றது. அதற்கு தலை சிறந்த சான்றாக விளங்குவது கேரள மாநிலத்தில் அமைந்துள்ள செங்கண்ணூர் மகாதேவர் ஆலயமாகும். இங்கே பெண்களுக்கு ஏற்படும் மாதவிளக்கு இங்குள்ள அன்னை பார்வதிக்கும் ஏற்படுவது உலக அதிசயமாகும். இந்த அதிசயத்தை அறியும் முன்பாக ஆலயத்தின் பெருமைகளை அறிந்து கொள்வோம் வாருங்கள். கேரள பூமி தோன்றுவதற்கு காரணமான பரசுராமர் அந்தணர்களை குடியேற்றிய 64 கிராமங்களில் செங்கண்ணூரும் ஒன்றாகும். தன் தந்தை தட்சன் நடத்திய யாகத்தை தடுக்க விரும்பிய தாட்சாயணி ஆவேசத்தில் தன் உடலை அக்னி குண்டத்தில் இரையாக்குகின்றாள். வேதனையடைந்த சிவபெருமான் தேவியின் உடலை தூக்கி கொண்டு நடக்கிறார். இதனால் பூலோக உயிர்கள் பெரும் துன்பத்திற்கு ஆளாகின. உலக உயிர்களை காத்தருள விரும்பிய மகாவிஷ்ணு தன் ஸ்ரீசக்கரத்தை ஏவி அந்த உடலை பல்வேறு துண்டுகளாக்கினார். துண்டுகளான தேவியின் ஒவ்வொரு அங்கமும் பாரதத்தின் பல்வேறு பகுதிகளில் விழுந்து அவை சக்தி பீடங்களாக மாறின. அந்த விதத்தில் மத்திய கண்டம் சோனாசலம் என்ற செங்குன்று இந்த இடத்தில் விழுந்ததால் அது தேவியின் சக்தி தலமானது. செங்குன்று என்பது மருவி இன்று செங்கண்ணூர் ஆனது. அதுபோல இத்தலத்தில் அன்னை பார்வதி ருதுவானால் அதனால் இப்பகுதியும் குன்றும் செந்நிறம் பெற்றது. செங்கன்றூர் ஆகி இன்று செங்கண்ணூர் என வழங்கப்படுகிறது. மூன்றாவதாக தன் கணவர் கோவலன் தவறுதலாக கொல்லப்பட்டதற்கு பழிவாங்கும் விதமாக மதுரையை எரித்த கண்ணகி செங்கண்ணூருக்கு வந்து தவம் இருந்தாள். இந்த திருத்தலத்தில் சேரன் செங்குட்டுவன் ஓர் ஆலயம் எழுப்பி செங்கமலவல்லி என்ற பெயரில் தேவியை நிறுவியதாக கூறப்படுகிறது. இத்தலத்தின் மிகப்பெரிய விழா திருப்பூத்து விழாவாகும். இதன் வரலாற்றை பார்க்கலாம். ஒரு நாள் அர்ச்சகர் அபிஷேகத்திற்காக அம்மனின் மீதிருந்த ஆடையை களைந்தார். அந்த ஆடையில் இரத்தக்கரை படிந்திருப்பதைக் கண்டு அச்சமடைந்தார். தாழமன் போற்றியிடம் அந்த ஆடையை காட்டினார். அவர் வீட்டில் இருந்த பெண்களிடம் காட்டினார். ஆமாம், அது மாத விளக்குதான் என அவர்கள் உறுதிப்படுத்தினர். வஞ்சிப்புல தம்புரான் தன் மனைவியிடம் அந்த ஆடையை மீண்டும் காட்டி உறுதி செய்தார். பிரசன்னத்திலும் இது உறுதியானது. உடனே அன்னை பார்வதியை கருவறையிலிருந்து எடுத்து வடக்கு மூலையில் தனியாக போடப்பட்ட ஒரு பந்தலில் வைத்தனர். 3 நாட்கள் ஊர் பெண்கள் 3 இரவில் கருவறைக்கு வெளியே காவல் இருந்தனர். 4வது நாள் அம்மனை அருகிலுள்ள பம்பா நதியின் கிளை நதியான மித்திரப்புழை கடவுக்கு எடுத்துச் சென்று நீராட்டம் செய்தனர். பின்பு அன்னையை யானை மீது அமரச் செய்து கோலாகலமாக கோயிலுக்கு ஊர்வலம் அழைத்து வந்தனர். அதன் பின்பு அன்னைக்கு வழக்கமான பூஜைகள் நடந்தன. இதைத் தொடர்ந்து மாதா மாதம் 3 நாட்கள் பகவதி வீட்டுக்கு விளக்கானாள். இதையே திருப்பூத்து என்று அழைக்கின்றனர். இந்த அதிசயம் காற்று தீயாக பரவியது. இதனால் திருப்பூந்தாராட்டு உற்சவம் பெரும் புகழ் பெற்றது. இதனை காண பெருங்கூட்டம் கூடியது. இந்நிலையில் சுமார் 200 வருடங்களுக்கு முன்பாக கோயிலில் ஏற்பட்ட பெரிய தீ விபத்தினால் அன்னையின் சிலை பாதிக்கப்பட்டது. அதன் பிறகு தெய்வ அருளால் நதியில் கிடைத்த வேறொரு விக்கிரகம் கிடைத்தது. ஆனால் அம்மனின் அருள் சக்தி சற்று குறைய தொடங்கியது. அப்போது தந்திரி பக்தர்களின் குற்றச்சாட்டுகளால் மனம் வருந்திய நீலகண்ட போற்றி தீவிரமான சடங்குகளிலும் வழிபாடுகளிலும் ஈடுபட்டார். அதன் பயனால் அம்மனின் சக்தி ஓரளவிற்கு திரும்பியது. இதனால் மாதந்தோறும் பூப்படைவது நின்று போய் நினைத்த போது அந்த அதிசயம் நிகழத் தொடங்கியது. வருடத்திற்கு 1 முறையோ அல்லது 2 முறையோ அல்லது அதற்கு மேலுமோ என்ற நிலை உருவானது. எப்பொழுது இது நிகழ்ந்தாலும் அதற்கான நடைமுறைகள் இன்றும் பின்பற்றப்பட்டு வருகின்றன. திருப்பூந்தாராட்டு விழா பாரம்பரிய சிறப்புகளுடன் நடத்தப்பட்டு வருகின்றது. இதேபோல திருவிதாங்கூர் அரசில் மன்றோ என்ற ஒரு ஆங்கில அதிகாரி இருந்தார். செங்கண்ணூர் கோயிலிலே திருப்பூந்தாராட்டு விழாவின் மகிமையை உணராமல் விழாவை தடை செய்தார். அந்த ஆண்டு ஆடி மாதம் பகவதிக்கு திருப்பூத்து உண்டானது. அதே சமயம் மன்றோவின் மனைவிக்கு அதிகமான இரத்தப்போக்கு ஏற்பட்டது. அனைத்து விதமான மருத்துவ முறைகளை கையாண்டும் பயன் இல்லை. தெய்வ குற்றத்தை உணர்ந்த அவர் விழாவிற்கு தேவையான பணத்தை தாராளமாக செலவு செய்ய ஆணையிட்டார். இதன் பின்பு அவர் மனைவியும் பூரண குணமடைந்தார் என்பது தல வரலாறு. இன்றும் பிரதான அர்ச்சகர் மேல் சாந்தி தினமும் பகவதி மீதுள்ள வெள்ளை துணி ஆடையை களைந்து கருவறைக்கு வெளியே வைத்து விடுவார். உரியவர்கள் சரிபார்க்கும் வழக்கம் தொடர்ந்து வருகின்றது. தென்னிந்தியாவில் செங்கனூர் போல வடகிழக்கு மாநிலமான
அஸ்ஸாமில் காமாக்கிய ஆலயத்திலும் இதே போன்ற நிகழ்விற்காக ஆண்டுதோறும் பெரிய அளவில் விழா கொண்டாடப்படுவது குறிப்பிடத்தக்கது. கேரள மாநிலத்தில் உள்ள இத்தலம் செங்கனூர் பகவதி என அம்மனுக்கு முக்கியத்துவம் தரப்பட்டாலும் இது ஒரு சிவாலயமே. சுவாமி கிழக்கு நோக்கி எழுந்தருளி இருக்க பின்புறம் பகவதி எழுந்தருளுகின்றார். இக்கோயில் தட்சிண கைலாசம் என்று போற்றப்படுகின்றது. இத்தலம் தேவார வைப்பு தலமாகவும் விரமண்ட நாயனார் அவதரித்த தலமாகவும் செங்கன்னூர் அமைந்துள்ளது. இத்திருக்கோயிலில் மார்கழி திருவோணத்தில் கொடியேற்றம் தொடங்கி 22 நாட்கள் பிரம்மோற்சவம் நடைபெறுகிறது. தரிசன நேரம் காலை 4 மணி முதல் முற்பகல் 11:30 மணி வரையிலும், மாலை 5 மணி முதல் இரவு 8 மணி வரையிலும் சுவாமி தரிசனம் செய்யலாம். இந்த ஆலயம் எங்கே இருக்கிறது என்று பார்க்கலாம். கேரள மாநிலம் ஆலப்புழா மாவட்டத்தில் செங்கன்னூர் அமைந்துள்ளது. ரயில் நிலையத்திலிருந்து சுமார் 2 கிலோமீட்டர் தொலைவு. இந்த புனிதமான ஆலயத்தில் நம் சிற்றறிவுக்கு எட்டாத, நம்ப முடியாத அதிசயத்தின் ரகசியம் நமக்கு புரியாவிட்டாலும் நம்மை இயக்கும் சக்தியின் பேராற்றலை கண்டு நாம் வியக்க மட்டுமே முடியும் என்பதே உண்மை. கேரள மாநிலம் வரும் வாய்ப்புள்ளவர்கள் அவசியம் செங்கன்னூர் மகாதேவர் ஆலயத்தை தரிசித்து அருள் பெறுங்கள். என்ன நேயர்களே, இந்த பதிவு உங்களுக்கு பிடித்திருக்கும் என்று நம்புகிறேன். பிடித்தவர்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் செய்யுங்கள், நண்பர்களுக்கும் ஃபார்வர்டு செய்யுங்கள். மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.